வணக்கம். ஆபத்தில் இருக்கும்போது, ஆபத்து காலங்களில் இறை கை கொடுக்கும், பிரபஞ்சம் கை கொடுக்கும். கண்டிப்பாக அதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரபஞ்சம் எந்த பிம்பத்திலாவது நுழைந்து நமக்கு கை கொடுக்கும், தூக்கிவிடும். ஒரு நிகழ்வு சம்பவம், பயங்கரமான ஒரு நிகழ்வு. ஏறிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வயதானவங்க ஏறட்டும்னு பஸ்ஸு அடியன் கீழே நின்று அவங்கள ஏற்றி விட்டு ஏறணும்னு நினைக்கிறேன். நான் பிடி கை வைக்கிறேன், உடனே அடுத்த காலம் எடுத்து வைக்கிற பஸ்ஸை எடுத்துட்டாங்க. எடுத்து ஸ்பீட் படுத்துகிறாங்க. நான் தொங்குறேன், 2 காலம் கீழே நின்று ஒரு பிடியோடு தொங்குறேன். பிரபஞ்சம் பாருங்கள், பக்கத்து லாஸ்ட் சீட்டில் இருந்தவர் என் மணிக்கட்டை 2ஐயும் வலுவாக பிடித்து கொண்டு என்னை கீழே விடாமல் அங்கே காப்பாற்றுகிறார். அதுக்கெல்லாம் எல்லோரும் கூச்சல் இடுறாங்க. ஒருவர் விழுந்துட்டாருன்னு டிரைவர் வண்டியை நிப்பாட்டி விடுகிறார். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய நேரடி காட்சிகள், நேரடி நிலை. இப்படியும் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். விபத்தில் இருந்து காப்பாற்றப்படுவதும் பிரபஞ்சத்தினுடைய பிம்பத் தொடரிலே வரும். நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். இப்படி நடந்திருக்கு. அதே போல் அடியான் முன் சீட்டில் இருக்கிறேன். இது பிரபஞ்சத்தினுடைய நிலை. இருக்கும்போது இரவு 7:45 இருக்கும். இரவு டைம். முன் சீட்டில் இருந்து ஒரு கிராமத்தை நோக்கி வரும்போது பக்கத்தில் கிணத்தடி, இடிஞ்ச கிணத்தடி, அதை ஒட்டிய மடை இருக்குது. அதில் ஒரு பெரியவாள் இறங்க நினைக்கிறார். விசில் அடிச்சிட்டாங்க. இறங்குறார். இறங்கி கால் வைக்கிற இடத்துலையே சரியான நாகம் கிடக்குது. காலை அதில் தான் மிதிப்பார். அடியேன்னு பார்த்து விடுகிறேன். ஐயா, நான் இது இறங்கான்னு கூச்சலிட்டு அவரை இறங்குவதை தடுத்து விட்டேன். அந்த நாகம் ஏன்னு தெரியல, நகரவே இல்லை. வெளிச்சத்துக்கு நகரல, ஒன்றுக்கு நகரல. கரெக்டாக அவரை நோக்கி வரட்டும்னு நிற்கிது. அன்று பிரபஞ்சம் அவரை காப்பாற்றியது.